ஜெய் சாயிராம். வாய்ப்பு என்பது நமக்கு கிடைக்கும் வாய்ப்பு என்பது தானாக தோன்றுவதே இல்லை. நாம் முயற்சிக்கும் பொழுது, நாம் முயலும் பொழுது அந்த வாய்ப்பு தானாகவே தன்னை வெளிப்படுத்திக் கொள்கிறது. ஜெய் சாயிராம். ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். என் அன்பு பிரியமே, அன்றே உன் சாயப்பா சொன்னேன், நீ கேட்காமல் சென்று விட்டாய். இன்றும் தவறவிடாமல் கேட்டுவிடு. இதையும் தவறவிட்டால் உன் சாயப்பா நான் பொறுப்பல்ல என் பிள்ளையே. இது உனக்கான வாக்கு, உனக்கான உன் அப்பாவின் சத்திய வாக்கு. கேட்டுவிடு. உன் மனதை பக்குவமாக வைத்துக்கொள், நிதானமாக வைத்துக்கொள். வரவேண்டியது உனக்கு, வரவேண்டியது உனக்கு என்று எழுதப்பட்டது நிச்சயமாக உன்னிடம் வந்து சேரும், ஏதாவது ஒரு ரூபத்தில். ஆம் என் பிரியமே, நான் அன்றே சொன்னேன், கேட்காமல் சென்று விட்டாய் என் பிள்ளையே. இப்பொழுது இதை தவறவிடாமல் கேட்டுவிடு. உனக்கான நல்ல காரியம், உனக்கான அற்புதம் உன்னை தேடி வரும் அந்த நேரம் இதோ வந்துவிட்டது என் பிரியமே. உன்னை நம்பி இருப்பவர்களுக்கு எப்பொழுதும் உயிராக இருக்க கற்றுக்கொள். அதே போல உன்னை வெறுப்பவர்களுக்கு உதாரணமாக இருக்க கற்றுக்கொள். அப்படி மற்றவர்களுக்கு உன்னை வெறுத்து ஒதுக்குபவர்களுக்கு நீ உதாரணமாக இருந்தால், ஏன் வெறுத்தோம், இவர்களையா வெறுத்தோம் என்று அவர்களை நொந்து போகும் அளவிற்கு மாற்றம் வரும். ஆம் என் பிள்ளையே, உனக்கான மாற்றத்தை நீதான் உருவாக்க வேண்டும். உனக்கான வாய்ப்பை நீயே உருவாக்கி கொள்ள வேண்டும். அதே போல வரும் வாய்ப்பையும் எப்பொழுதுமே தவறவிடாமல் நீ இருந்தால் உனக்கு எல்லா நாளும் எல்லா நேரமும் நல்ல நேரமே. நீ இது நாள் வரை இழந்த அனைத்தையுமே மீட்டு விடலாம். நம்பிக்கை மட்டும் நீ எப்பொழுதும் இழக்காமல் இருந்தாலே போதும், அனைத்தையும் மிக சுலபமாக மீட்டெடுத்து விடலாம். ஆம் என் பிரியமே, எல்லாமையும் நீயே மீட்டெடுத்து விடலாம். உன்னுடைய வாழ்க்கையில் பல பேருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறாய் என் பிரியமே. அதே போல சில பேருக்கு மிகவும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறாய். பல பேர் உன் வாழ்வில் பாடம் கற்பிக்க வந்தவர்கள். அந்த சில பேர், நீ மிகவும் நன்றி சொல்லக்கூடிய சில பேர் உன்னுடைய வாழ்வில் பாடமாகவே வந்தவர்கள். அதனால்தான் அவர்களுக்கு மீண்டும் மீண்டும் நன்றியை சொல்லிக்கொண்டே இரு. உன்னுடைய வெற்றியும் உன்னுடைய தோல்வியும் உனக்கானது என்பதை உணர்ந்து கொள்ள கற்றுக்கொள். இதில் உலகத்தின் பங்கு வேடிக்கை பார்ப்பதும் கேலி செய்வதும் மட்டும்தான். வெற்றியாக இருந்தால் வேடிக்கை பார்த்து உனக்காக கைத்தட்டும் இந்த உலகம். அதுவே நீ தோல்வியடைந்தால் உன்னை கேலி செய்யும். ஆனால் உன்னை சுற்றி இருப்பவர்களுக்கான பங்கு ஏதோ 2இல் 1தான். அவர்களுக்காக நீ உன்னுடைய வெற்றியையும் தோல்வியையும் மாறி மாறி பார்த்து கொள்ள வேண்டுமா என்று எப்பொழுதும் யோசிக்காதே. தோல்வி ஒரு முறை வந்தால் அதற்கான வெற்றி என்ன என்பதை சிந்தனை செய்து கொண்டாலே போதும். வெற்றி எப்பொழுதுமே உன்னிடம் நிரந்தரமாக இருக்கும். ஆம் என் பிரியமே, நிரந்தரமாக அந்த வெற்றி எப்பொழுதுமே உன் வசம் இருக்கும். இதை புரிந்து கொள். எல்லாமே உனக்கு சாதகமாக அமையும். மனம் ஒரு தோட்டம் என் பிள்ளையே. எண்ணங்களே அங்கு விதைகளாக இருக்கக்கூடும். அதில் மலர்களை வளர்ப்பதும் களைகளை வளர்ப்பதும் அவரவர் கையில் தான் இருக்கிறது. ஆம் என் பிரியமே, மலர்களை வளர்க்கிறாயா அல்லது களைகளை வளர்த்து கொண்டிருக்கிறாயா என்பதை புரிந்து கொள். அதன்படி உன்னுடைய வாழ்வை நகர்த்த பழகு. இழந்த அனைத்தையுமே மீட்டு விடலாம் மிக சுலபமாக என் பிள்ளையே. எதையுமே நீ தேடி போக வேண்டிய அவசியமே இல்லை. உனக்கு தகுதி இருந்தாலே போதும், அனைத்துமே உன்னை தேடி வரும் நிச்சயமாக.
அச்சம் என்பது வேரூன்றி உன் மனதில் இருந்து விட்டாலே மிச்சம் மீதி எல்லாமுமே அடியோடு சாய்ந்துவிடும் என்பதை புரிந்து கொள். எப்பொழுதும் எதற்காகவும் பயப்படாதே, அச்சப்படாதே. உன்னை உடைத்த நாட்களே உன்னை உருவாக்கிய நாட்கள் என்பதை புரிந்து கொள். எப்பொழுதெல்லாம் எந்த நாட்களிலெல்லாம் நீ மனமுடைந்து இருக்கிறாயோ அந்த நாட்கள்தான் உன்னையை உருவாக்கிய நாட்கள் என்பதை புரிந்து கொண்டு செயல்படு. கற்றுக்கொள்ள முயற்சிப்பதும் கற்றுக்கொண்டதை தொடர்ந்து செயலாக மாற்றுவதும் தான் வெற்றியின் ரகசியம் என் பிள்ளையே. எப்பொழுதுமே கற்றுக்கொள்ள முயன்று கொண்டே இரு. கற்றுக்கொண்டதை தொடர்ந்து செயலாக்க முயற்சி செய்து கொண்டே இரு. இப்படி மாறிவிட்டாலே போதும், வெற்றி எப்பொழுதுமே உன்னிடம் நிரந்தரமாக இருந்து கொண்டே இருக்கும். எப்படியெல்லாமோ வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டு ஒரு கட்டத்தில் எப்படியாவது வாழ்ந்தால் போதும் என்ற மனநிலையில் தள்ளிவிடுகிறது சிலருடைய கஷ்டமான சூழ்நிலைகள். அந்த சூழ்நிலையில் நீ இருந்து கொண்டிருந்தாலும் எப்படியாவது வாழ்ந்தால் போதும் என்ற மன நிறைவோடு இருக்காதே. எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டாயோ அந்த வாழ்வை உனக்கு கண்முன்னாக காண்பிப்பதற்கான அத்தனை வழிகளையும் செயல்படுத்து. உனக்கான வெற்றி நிச்சயமாக உன்னை தேடி வரும். ஏதாவது ஒரு ரூபத்தில் ஒரு விஷயத்தை உன்னால் கனவு காண முடியுமென்றால் அதனை உன்னால் செய்து முடிக்கவும் முடியும் என் பிள்ளையே. எனவே கனவு காண பழகு. அதை செய்து முடிக்கவும் வெற்றி காணவும் உன்னால் ஆன முயற்சிகள் அனைத்தையும் செய்து கொண்டே இரு. நீ எதை வேண்டுமானாலும் இழக்கலாம் என் பிள்ளையே, அதில் தவறு ஒன்றுமே இல்லை. ஆம் என் பிள்ளையே, தவறே இல்லை. எதை வேண்டுமானாலும் நீ இழக்கலாம். அப்படி இழக்கும் பொழுது அதனால் ஏற்படும் வலி என்பது கொடியதாக தான் இருக்கும். வலித்தாலும் கூட தன்னம்பிக்கையை மட்டும் எப்பொழுதும் இழக்காமல் இருந்தாலே போதும். வாழ்வு உனக்கு கிடைக்கும் அந்த பொக்கிஷமான வாழ்வு என்பது எப்பொழுதுமே உன்னிடம் நல்லவிதமாக சந்தோஷ நிகழ்வாகவே உன்னிடமே நிலைந்து இருக்கும். நீ போராடி பெறுகின்ற பொருளிலும் போராடி வாழ்கின்ற வாழ்க்கையிலும் எப்பொழுதுமே ஒரு இன்பமான சூழ்நிலை இருந்து கொண்டுதான் இருக்கும். ஆம் என் பிள்ளையே, எனவே போராடி கொண்டே இருக்கிறோமே என்று வருத்தப்படாதே. அதிலும் ஒரு சந்தோஷமும் இன்பமும் கலந்து இருக்கிறது என்பதை புரிந்து கொள். எல்லா பயணங்களும் நீ நினைத்த இடத்தில் சென்று முடிவதில்லை என் பிள்ளையே. வழி தவறி செல்லும் சில பயணங்கள் தான் உனக்கு வாழ்வில் பல பாடங்களை கற்று தருகிறது என்பதை புரிந்து கொள். எனவே நீ நினைத்தது எல்லாம் நடக்கும் என்ற நம்பிக்கை உன் மனதில் அதிகமாக இருந்தாலும் கூட, சில சமயம் நடக்காமல் போனாலும் கூட மனம் துவண்டு விடாதே. ஏதோ ஒரு காரணத்திற்காகத்தான், ஏதோ ஒரு நன்மைக்காகத்தான் எல்லாம் நடக்கிறது என்பதை புரிந்து கொண்டு செயல்படு. சுமைகளைக் கண்டு துவண்டு விடாதே என் பிரியமே. இந்த உலகத்தை சுமக்கும் பூமியே உன் காலடியில்தான் இருக்கிறது என்பதை தைரியமாக தன்னம்பிக்கையோடு நினைத்துக்கொள். எல்லாமே உனக்கு சாத்தியமாகும். இழந்து போனதையெல்லாம் நினைத்து, உன்னை விட்டு விலகி சென்றதையெல்லாம் நினைத்து நினைத்து மனபாரத்தோடு அமைதி இல்லாமல் தவித்து கொண்டிருக்கிறாய். இப்படிப்பட்ட வேதனைகள் உன் வாழ்க்கையில் உண்டு என்றால் அதை நீ தாங்கிக் கொண்டு அதிலிருந்து வெளியே வந்தால்தான் வாழ்க்கையை மிக சுலபமாக கடக்க முடியும். வாழ்க்கையில் வாழ முடியும். வாழ்க்கையில் நிம்மதியை தேட. தினமும் இப்படி மனபாரத்தோடு இருந்து உன் மனதை நீயே வருத்தி கொண்டு எதையாவது சாதிக்கலாம் என்று நினைத்து கொண்டிருக்கிறாயா? அல்லது எதையாவது சாதிக்கப் போகிறாயா? உன்னையே நீ தாழ்த்தி கொண்டு உன்னுடைய மனபாரத்தை எல்லாம் உன் சாயப்பா மீது முழுமையாக சுமத்தாமல் நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறாய் என் குழந்தையே. என்னை நம்பு. நம்பிக்கையோடு எழுந்து வா என் அன்பு பிரியமே. சிறிது அளவும் கூட மற்றவர்களுக்கு எந்த ஒரு தொந்தரவு செய்யாமலோ, மற்றவர்களுக்கு ஒரு தீங்கு இழைக்காமலோ உன்னுடைய வேலைகளை செய்து கொண்டே வா. மறந்தும் கூட மற்றவர்களை மனதை காயப்படுத்தி விடாதே.
நீ எப்படி இருந்தாலும் சரி, எந்த நிலைமையில் இருந்தாலும் சரி, எவ்வளவு உனக்கான வாய்ப்பு மீதம் இருக்கிறது, இன்னும் இருக்கிறது. உனக்கான வாழ்க்கை காத்து கொண்டிருக்கிறது. உனக்கான மிகப்பெரிய வாய்ப்பு காத்து கொண்டிருக்கிறது. நீ மனது வைத்தால் போதும், உனக்குள் இருக்கும் எல்லாவற்றையும் உன் மனதின் சக்தி அவ்வளவு அளப்பரியது. அது உனக்கே தெரியவில்லை. நான் உனக்கு சுட்டி காட்டுகிறேன், உன் மனதின் சக்தி அவ்வளவு பெரியது என்று. உன்னால் எதையுமே சாதிக்க முடியும். வாழ்க்கையை வெல்ல முடியும். எது வந்தாலும் தனியாக போராடி எதிர்த்து நின்று ஜெயிக்க முடியும். அனைத்துமே உன்னால் முடியும் பொழுது எதற்காக உன்னையே நீ கீழ்த்தனமாக நினைத்து நினைத்து மனபாரத்தோடு என்னால் அனைத்தும் முடியும் என்பதை உணர்ந்து செயல்பட்டால் உன்னுடைய வாழ்வு சர்வ நிச்சயமாக உன்னுடைய வாழ்வாகவே அமையும். உன் மனதில் முதலில் தன்னம்பிக்கையை வளர்த்துக்கொள். உன் மனதை நீயே சமாதானப்படுத்திக்கொள். உன் மனதிற்கு நீயே ஊக்கங்களை கொடுத்து கொண்டே இரு. என்னால் எதையும் முடியும், எதையும் என்னால் சாதிக்க முடியும். வாழ்க்கையை வெல்வதற்காகவே நான் உருவெடுத்திருக்கிறேன். வாழ்க்கையை நிச்சயமாக வெல்வேன் என்ற வார்த்தையை மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டே இரு. நீ நினைப்பது போல், உன் எண்ணங்கள் போல் எல்லாமே உனக்கு சாதகமாகவும் ஜெயமாகவும் அமைந்துவிடும். உன்னது எதுவோ அது உனக்கு கிடைத்து விட்டதாக நினைத்து கொண்டு மகிழ்ச்சியாக இரு. இதுவரை நமக்கு கிடைக்காதவை, நமக்கு நடக்காதவை அனைத்தும் இனி நம் வாழ்வில் நடைபெறும். இறைவன் நமக்கு அந்த ஆசிர்வாதத்தை கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு இருக்கலாம். கண்மணியே, இன்று உன் சோகத்தின் கடைசி நாள். இன்னும் சில மணி நேரமே அதிர்ஷ்டம் உன் வீட்டு கதவை தட்டும். வரவேற்று சந்தோஷமாக உன் வாழ்க்கையை தொடங்கு. உன்னை சுற்றி உள்ளவர்களை நீ மகிழ்ச்சியாக வைத்திருக்க விரும்பினால் முதலில் நீ மகிழ்ச்சியாக இரு. உன்னிடம் இல்லாத ஒன்றை நீ யாருக்கும் கொடுக்கவே முடியாது. உன் மனதை மகிழ்ச்சியாக வைத்துக்கொள். பொறுமை, விட்டு கொடுத்தல் இரண்டும் மிக மிக முக்கியம் மனித வாழ்க்கையில். ஆனால் இவை இரண்டிற்கும் எல்லைகளும் உண்டு. அன்புக்கு மட்டும் என்றுமே எல்லையே இல்லை. எனவே மற்றவர்களிடம் எப்பொழுதும் அன்பாக இரு. மாற்றங்கள் என்ற ஒன்றே இந்த உலகில் இறைவன் தோற்றுவித்த மாறாத நியதி. வாழ்க்கையில் இதை நாம் புரிந்து வாழ பழகிவிட்டால் யாருடைய மாறுதலும் நம்மை பலமிழக்க செய்யாது. கண்மணியே, நீ இழந்ததை நினைத்து வருந்தினால் இருப்பதையும் இழந்து விடுவாய். இருப்பதை நினைத்து மகிழ்ந்தால் இழந்ததையும் அடைந்தே விடுவாய். கண்மணியே, உன்னுடைய வாழ்க்கையை நினைத்து ஏன் இவ்வளவு பதற்றம்? நான் உன்னுடன் தானே இருக்கிறேன். நீ என்னை மனதார அழைத்தால் ஓடோடி வரும் தூரத்தில் தானே உன் அப்பா இருக்கிறேன். உனக்கானது நிச்சயம் ஒரு நாள் வந்து சேரும். இன்னும் சில மணி நேரமே உன் சோகத்திற்கான கடைசி நாள் என்று. முதலில் உன்னையே நீ நேசிக்க பழகு. உன் அப்பா சொல்லும் வார்த்தைகளை பின்பற்றிப்பார். உன் வாழ்வில் நல்ல நல்ல திருப்பங்களும் மாற்றங்களும் நிகழ்வதை நீ கண்கூடாக காண்பாய், ரசிப்பாய். என்னுடைய வாக்கு நிச்சயமாக நீ உச்சத்தை அடைவாய். என் வாக்கு என்றுமே பொய்யாகாது. என்னை நம்பியவர்களை நான் விட்டு கொடுத்ததும் இல்லை. என்னை விட்டு அவர்களை செல்லும்படி அறிவுறுத்தியதும் இல்லை. அவர்களை விட்டு நான் சென்றதும் இல்லை. எல்லாம் இனி உனக்கு சாதகமாகவே அமையப் போகிறது. நல்ல நல்ல திருப்பங்கள் உன் வாழ்வில் நிகழப்போகிறது. நீ நினைப்பதெல்லாம் நடக்கப் போகிறது. இது உனக்கான ஆறுதல் வார்த்தை இல்லை என் குழந்தையே, சர்வ நிச்சயமாக பலிக்கப் போகும் வார்த்தைகளே. விரைவில் உன் சோகத்திற்கு ஒரு முடிவு வரும். விடியலில் உனக்கான நிச்சயமான சந்தோஷம் காத்து கொண்டிருக்கிறது. உன் வாழ்வின் திருப்பு முனையை நழுவ விடாதே. உனக்காக இன்ப அதிர்ச்சி பல காத்து கொண்டுதான் இருக்கிறது. உன்னையே நீ மாற்றிக்கொள். பின் உன் வாழ்க்கையை நீ சுலபமாக மாற்றிக்கொள்ளலாம். உன் வாழ்வில் சந்தோஷம் சேர்க்கும் நபரை நீ நிச்சயமாக சந்திப்பாய்.
உன் வாழ்வில் திருப்பு முனையாக அது அமையும். அந்த நபரோடு சேர்ந்து மகிழ்ச்சியாக உன் வாழ்க்கையை நீ பயணிக்கப் போகிறாய். நல்ல திருப்பம் வந்து கொண்டே இருக்கிறது உன் வாழ்வில். உன் தீராத பிரச்சனை நிச்சயமாக முற்றிலுமாக தீரப்போகிறது. வெகு நேரமாக நான் இந்த வாக்கை உன்னிடம் சொல்லிக் கொண்டே இருக்கிறேன். இது வெறும் ஆறுதல் வார்த்தைகளாக நினைத்து விடாதே. சர்வ சத்தியமான வாக்கு, பலிக்கப் போகும் வாக்கு. நிச்சயமாக நீ எதிர்நோக்கிய இடத்திலிருந்து நல்ல தகவல் உன்னை வந்து சேரும். நான் அதை மாற்றியமைப்பேன் உனக்காகவே. நல்ல நல்ல வாய்ப்புகளை நான் உனக்காக உருவாக்கி இருக்கிறேன். அந்த வேலை செய்து கொண்டுதான் இருக்கிறேன். எல்லாம் உனக்கு காலதாமதம் ஆவது போல தெரிந்தாலும் அனைத்தும் உனக்கு நல்ல விதமாகவே முடியும் நேரம் வந்துவிட்டது. அந்த நல்ல நேரம் வந்தவுடன் நீ உன் சாயப்பாவின் அற்புதத்தை உணர்ந்து கொள்வாய். கூடிய விரைவில் உன் சாயப்பாவின் அற்புதத்தை உணர்ந்து கொள்ளும் நேரமும் உனக்காக வரும். இது உனக்கான ஆறுதல் வார்த்தை நிச்சயமாக இல்லை என் குழந்தையே. தன்னம்பிக்கை மட்டும் மனதில் இருந்துவிட்டால் முடிக்க முடியாத, ஏன் நடக்கவே நடக்காது என்று நீ நினைத்த காரியத்தை கூட மிக சுலபமாக முடித்து விடலாம். இறப்பதற்கு இந்த கடவுள் கொடுத்த இந்த வாழ்க்கையை துறந்துவிட்டு இறப்பதற்கு ஒரே ஒரு நொடி துணிச்சல் இருந்தால் போதும். ஆனால் கடவுள் கொடுத்த இந்த வாழ்க்கையை தைரியமாகவும் தன்னம்பிக்கையாகவும் விடாமுயற்சியோடும் வாழ்வதற்கு ஒவ்வொரு நொடியும் துணிச்சல் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் சாதிக்க முடியும், வெற்றியடைய முடியும், சுலபமாக வெற்றி கனியை பறிக்க முடியும். இது என்ன வாழ்க்கை நமக்கு கிடைத்திருக்கிறது, இந்த வாழ்க்கையை நாம் ஏன் வாழ வேண்டும் என்று சலித்து கொள்வதை விட மற்றவர்களை பார்த்து பழகு. உன்னை விட மோசமான நிலைமையில் இருப்பவர்களை பார். அப்பொழுது புரியும் உனக்கு கிடைத்திருக்கும் இந்த பொக்கிஷமான வாழ்க்கையின் மகத்துவமும் மகிமையும் என்னவென்று. அப்பொழுது செய்வாய், அப்பொழுது நினைத்து கொள்வாய் நம் வாழ்க்கையே மிக மேலானது என்று. உனக்கு நன்மை செய்ய உன் சாயப்பா இருக்கும் பொழுது எதற்காக உன் வாழ்க்கையை பார்த்து சலித்துக் கொள்கிறாய்? அனைத்துமாக உன் அப்பா உன் அருகிலேயே இருந்து கொண்டிருக்கிறேன் குழந்தையே. பின் எதற்கான இந்த மன போராட்டம் உனக்குள்? எப்பொழுதுமே எதிலுமே மௌனமாக இருந்துவிடு. எல்லா மௌனங்களும் திமிர் அல்ல. சில மௌனங்கள் வாழ்க்கையில் நீ பட்ட காயங்களாகவே இருக்கும். எதற்குமே பதற்றப்படாதே, பயப்படாதே, புலம்பாதே. அனைத்தையும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். என்னை மீறி உன் வாழ்க்கையில் எதுவும் தவறாக நிகழாது, நடக்கவும் நான் அனுமதிக்க மாட்டேன் என்பதை தீர்க்கமாக நம்பு. நம்பிக்கைதான் வாழ்க்கை. நம்பிக்கையோடு இரு. அப்பா இருக்கிறார், அனைத்தையும் பார்த்து கொள்வார் என்ற நம்பிக்கையோடு இரு. உனக்கானது அனைத்தையும் நான் சர்வ நிச்சயமாக செய்வேன், செய்து முடிப்பேன். உன் மன வலிகளையெல்லாம் மௌனமாக குணப்படுத்தி உன்னை காப்பாற்றுவதே என் கடமை. உன் வாழ்க்கையில் வெற்றியடைய வைப்பதே என்னுடைய கடமை. என் கடமையிலிருந்து நான் எப்பொழுதும் தவறவே மாட்டேன். நீ என்னுடைய பொக்கிஷமான குழந்தை. உன் வாழ்க்கையை வீண் போகும்படி நான் செய்ய மாட்டேன், வீணடிக்கவும் மாட்டேன். நீ தவறான பாதையில் செல்லும் பொழுது உன்னை பிடித்து இழுத்து சரியான பாதைக்கு உன்னை வழிவகுப்பேன். நிச்சயமாக நான் அந்த காரியத்தை என் பொக்கிஷமான கண்மணிக்கு செய்வேன். எதற்குமே கலங்காதே, கவலையே வேண்டாம். வெறுக்கும் கண்கள் உன்னை வேடிக்கை பார்க்கட்டும். தனித்து நின்றாலும் தனிமையாக நிற்பது போல உணர்ந்தாலும் தனித்துவத்தோடு நில். உலகமே உன்னை அண்ணாந்து பார்க்கும், திரும்பியும் பார்க்கும். உன்னுடைய எண்ணங்களும் நீ செய்யும் செயல்களும் அழகாக இருக்குமானால் உன்னுடைய உள்ளமும், ஏன் உன்னுடைய முகமும் கூட மிக பிரகாசமாகவும் மிக அழகாகவே இருக்கும். மற்றவர்களுக்கு அவர்கள் கண்களுக்கு தெரியும் பிரகாசமாக. நீ சற்றும் எதிர்பாராத ஒரு நற்செய்தி உன்னை வந்து சேரும் பொழுது நீ ஆச்சரியத்தில் உறைந்து நிற்கத்தான் போகிறாய். நீயும் உன் சாயிநாதரை சந்திக்க வேண்டும் என்று வெகு நாட்களாக காத்து கொண்டிருக்கிறாய். உன் ஆசைகள் அனைத்தையும் பார்த்து பார்த்து நிறைவேற்றும் உன் சாயிநாதர் உன்னுடைய இந்த ஆசையை நிறைவேற்றாமல் விட்டு விடுவேனா? குழந்தையே, வாழ்க்கையில் உனக்கு வரும் சோதனைகளையும் பிரச்சனைகளையும் எல்லாம் சகித்துக்கொள். வாழ்க்கையே எனக்கு வேண்டாம் என்று ஓடி போகாதே.
வாழ்க்கையில் நீ வெற்றிகளை அடைய வேண்டுமென்றால் சில பல பிரச்சனைகளை சகித்து கொண்டுதான் போக வேண்டும். நான் உன்னிடம் அடிக்கடி கூறுவது போல் உனக்கு வந்திருக்கும் இந்த அவமானங்கள், புறக்கணிப்புகள், அவமரியாதைகள், வேதனைகள் எல்லாமே உன் வெற்றிக்கான படிகளாகவே இருக்கும் என்பதை தான் மீண்டும் மீண்டும் நான் வலியுறுத்திக் கொண்டே இருக்கிறேன். இவற்றையெல்லாம் நீ சகித்து கொண்டுதான் ஆக வேண்டும். சில நேரங்களில் இவற்றையெல்லாம் நீ சகித்து கொண்டு புறக்கணித்துவிட்டு முன்னேறி வந்து கொண்டுதான் இருக்க வேண்டும். ஏனென்றால் இவர்களுக்கு பின்னாலேயே நீ ஓடிப்போடிக் கொண்டிருந்தால் நீ முன்னேறும் காலம் உனக்கு தடைப்பட்டு விடுமல்லவா? எனவே சில சமயம் அனைத்தையும் சகித்துக்கொள், சில சமயம் அதை புறக்கணித்துவிட்டு உன் வாழ்க்கையை நீ ஓடிக்கொண்டே இரு. உனக்கு பின்னால் இருந்து கொண்டு நீ இப்படி வாழ்கிறாயே, உன் வாழ்க்கையை இவ்வளவு மோசமாக வாழ்கிறாயே என்று உன்னையே பற்றி புறம் பேசுபவர்கள் வார்த்தைகளை விட்டுவிடு. காதில் வாங்கி கொள்ளாதே. உன் மனதிற்கு எது சரி என்று படுகிறதோ, உன் மனதிற்கு இதுதான் சரி என்று படுகிறதோ அதை மற்றவர்களுக்காக மாற்ற எண்ணாதே. ஏனென்றால் உன்னை பற்றி புறம் பேசுபவர்களெல்லாம் உனக்கு பின்னால் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நீ அவர்களுக்கு முன்னால் ஓடிக்கொண்டிருக்கிறாய் என்பதை மறந்து விடாதே. ஓடுவதை அவர்கள் சொல்வதற்காக, அவர்கள் பேச்சிற்காக நீ நிறுத்தினாயென்றால் அவர்கள் முன்னேறி விடுவார்கள் உன் வாழ்வில். உன் வாழ்வு அப்படியே தேங்கிவிடும். எனவே குழந்தையே, எதையுமே காதில் வாங்கிக் கொள்ளாமல் ஓடிக்கொண்டே இரு. விழுந்தாலும் மீண்டும் எழுந்து ஓடிக்கொண்டே இரு, முயற்சித்து கொண்டே இரு. நிச்சயமாக வெற்றி என்னும் இலக்கை நீ எட்டி பிடிப்பாய் மிக சுலபமாக. நீ ஓடிக்கொண்டே இரு. உன்னை பேசுபவர்கள் எல்லாம் இருந்த இடத்திலேயே நின்று கொண்டு புறம் பேசிக்கொண்டே இருக்கட்டும். அவர்கள் அங்கேயே தேங்கி நின்று கொண்டே இருக்கட்டும். முன்னேறிக்கொண்டே இரு. அவர்கள் கூறுவதற்கெல்லாம் நீ பதில் சொல்ல வேண்டும் என்று நினைத்தால் நீ பின்னோக்கிதான் செல்ல வேண்டும் குழந்தையே. நீ பின்னோக்கி சென்றால் அவர்கள் இடத்திலேயே நீ நின்று கொண்டே இருக்க வேண்டியதுதான். பின் வாழ்வில் நீ முன்னேறப் போகும் பாதையே உன் கண்களுக்கு தெரியாது. ஏனென்றால் தர்மங்களில் தலையாயது உதவிதான். உண்மையான உதவி என்ன தெரியுமா? தேவைப்படுபவர்களுக்கு தேவைப்படும் நேரத்தில் உதவுவது. அதே போல மற்றவர்கள் உதவி தேவை என்று வரும் பொழுது அவர்களை பார்த்து ஏளனம் செய்யாமல் இருப்பதுதான் மிகப்பெரிய உதவியாகவே இருக்கும். இப்படி இருந்து பார். உன் வாழ்க்கையில் ஒரு நல்ல வழி உனக்காகவே பிறக்கும். உன் வாழ்வு சந்தோஷமாகவே இருக்கும். எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று நினைக்காதே. மற்றவர்கள் உன் வாழ்க்கை கெடுக்க நினைத்தால் அவர்களை பழிக்கு பழி வாங்க வேண்டும் என்று மட்டும் நினைத்து விடாதே. உன்னை இழிந்து பேசுபவர்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று காலமே உனக்கு பணிந்தாலும் கூட அவர்களுக்கு நன்மையை மட்டுமே அள்ளி அள்ளி செய்து கொண்டே இரு. மறந்தும் கூட பழி வாங்க வேண்டும் என்ற எண்ணம் உன் மனதில் இல்லாமல் பார்த்து கொள்வதுதான் மிக மிக நல்லது. நான் உன்னோடு இருக்கும் பொழுது, நான் உன்னுடனேயே இருந்து கொண்டிருக்கும் பொழுது இப்படி நடந்து விடுமோ, அப்படி நடந்து விடுமோ, அப்படி நடந்துவிட்டால் என்ன செய்வது, என்னாகுமோ ஏதாகுமோ என்ற குழப்பம் உன் மனதில் ஏன் இவ்வளவு அதிகமாக இருக்கிறது? நான் தான் உன்னோடு இருந்து கொண்டே இருக்கிறேனே. எது வந்தாலும் சாயிநாதர் பார்த்து கொள்வார் என்ற நம்பிக்கையோடு செயல்பட்டு பார். அப்பொழுது நீ நினைப்பதற்கு மேலாகவே எல்லாம் உன் வாழ்வில் நல்லதாக நடக்கும்படி நான் பார்த்து கொள்கிறேன். எது வந்தாலும் நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே. நான் உனக்காகவே வேலை செய்து கொண்டிருக்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது உன் வாழ்க்கையில் கெடுதல் நினைக்க, கெடுதல் நடக்க நான் விட்டுவிடுவேனா என்ன? உன் சாயப்பா உனக்காகவே இருக்கிறேன். எதற்குமே பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நான் தான் சிறந்தவன் என்று நீயே சொல்லும் அளவிற்கு உன்னை முதலில் மதிக்க கற்றுக்கொள். நீயே உன்னை மதிக்க கற்றுக்கொள். உன்னை நீயே சிறந்தவனாக நினைத்துக்கொள். அப்பொழுதுதான் உன்னை சுற்றி இருப்பவர்களெல்லாம் உன்னை சிறந்தவர்களாகவே பார்ப்பர்.
உன் செயல்களை செய்து அதில் வெற்றி பெறுவதற்கு முன்பு ஒருபோதும் அதை வெளியில் தெரிவிக்க வேண்டாம். இதை நன்றாக தெளிவாக மனதில் வைத்துக்கொள். முதலில் அனைத்தையும் சொல்லிவிட்டு பின் வெற்றி கிடைக்கவில்லையே என்று வருந்துவதால் எந்த பலனுமே இல்லை.